வணக்கம் நண்பர்களே. கல்ஃப் ரீஜன்ல மிகப்பெரிய ஒரு நாடு சவுதி அரேபியா. அதனுடைய தென்முனை பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ரெண்டு நாடுகள் ஏமன், ஓமன். ஏமன்ல நார்த் சைட், அதாவது சவுதி பார்டரை ஒட்னாப்ல உள்ள ஏரியால உருவான ஒரு ஆயுத கூட்டம் தான் ஹவுதீஸ். ஹவுதி அப்படிங்கிற இனத்துல உள்ள மக்கள் தான் பெரும்பாலும் ஆயுதம் ஏந்திரதுனால இத ஹவுதீஸ் அப்படின்னு அழைச்சாங்க. சரி, ஏன் இவங்க உருவானாங்க அப்படின்னா, ஏமன் நாடு பண்டைய காலத்துல நார்த் ஏமன், சவுத் ஏமன்னு தனித்தனி நாடா தான் இருந்துச்சு. 1972ல ரெண்டு நாடுக்கும் நடுவுல ஒரு போரே நடந்துச்சு. 1980கள்ல தான் கல்ஃப் ஏரியால ஆயில் இருப்பு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஏமன், சவுத் ஏமன் ரெண்டு நாடுகளும் இப்ப இந்த ஆயில் இருப்புனாலையும் அப்புறம் அந்த எக்கனாமி பூஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டு பேரும் ஒன்னா இணைய சம்மதிச்சாங்க. 1990ல ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரே நாடா இணைஞ்சாங்க. நார்த் ஏமன் தலைவரான அலி அப்துல் சலா பிரசிடென்டாகவும், சவுத் ஏமன் தலைவரான அலி சலீம் பிரைம் மினிஸ்டராகவும் ஆனார். ஆட்சிக்கு வந்த பிரசிடென்ட் சலா சவுதி அரேபியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய கைப்பாவே ஆனார். கூடவே அவருடைய ஆட்சியில பயங்கரமான ஊழல். இத பிடிக்காத ஹவுதி இன மக்கள் ஃபக்ருதீன் அல் ஹவுதி அப்படிங்கிறவன் தலைமையில ஆட்சியை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. 2004ல அல் ஹவுதி ஏமன் ராணுவத்தால கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் இவனுடைய தம்பி தலைமையில படை திரளுது. ஆனாலும் பெரிய அளவு எந்த ஒரு தாக்குதலுமே இல்லாம ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க. 2011 அரபு நாடுகள் மறக்கவே முடியாத ஒரு ஆண்டு. ஈஜிப்ட்ல தொடங்கி ஏமன் வர மக்கள் வீதியில வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிரா கிளர் தெரிஞ்சு போராடினாங்க. இத அரப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமன்ல நடைபெற்ற போராட்ட குழுவுல ஹவுதீஸ் இணைஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த போராட்ட குழுவுக்கு ஹவுதீஸோடைய சப்போர்ட்டம் கிடைச்சதுனால இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகி பிரசிடென்ட் சாலா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. இது ஹவுதீஸ்க்கு கிடைச்ச முதல் வெற்றி. இப்போ அடுத்ததா ஹவுதீஸ் தலைமையில ஹவுதீஸோடைய சப்போர்ட்டோடையும் அந்த போராட்ட குழுவுடைய சப்போர்ட்டோடையும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த கவர்மெண்ட் ஒரு திட்டம் முன்வைக்கிறாங்க. என்னன்னா, ஏமனை 6 பிரிவா பிரிச்சு ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்தை ஹவுதீஸ் எதிர்க்கிறாங்க. 2014ல ஹவுதீஸ் அதுக்கப்புறம் பழைய பிரசிடென்டான சாலா மத்தியில ஒரு உடன்பாடு ஏற்படுது. ஹவுதீஸோடைய ஆயுதப்படை கூடவே சாலாவோட ஹெல்ப் மூலமா நார்த் ஏமன்ல பல இடங்களை ஹவுதீஸ் கைப்பற்றாங்க. 2015ல படிப்படியா முன்னேறி பிரசிடென்டோடைய பேலஸ் அப்புறம் பார்லிமெண்ட கைப்பற்றி ஹவுதீஸ் கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் அமையுது. அப்போதுள்ள பிரசிடென்ட் சவுதியில போய் தஞ்சம் புகுறாரு. 2015ல சவுதி அப்புறம் 8 அரபு நாடுகள் ஏமன் மேல போர் தொடுத்தாங்க. அதாவது ஹவுதீஸ தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் அங்க ஜனநாயகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சவுதி தலைமையில ஒரு பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நிறைய இழப்புகள், அதாவது மனித உரிமை மீறல்கள் நிறையவே நடந்துச்சு. வேற வழி இல்லாம யுஎன் தலையிட்டு 17 நவம்பர் 2016ல சவுதி அரேபியா அதுக்கப்புறம் ஹவுதீஸ் இடையில சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெரும்பாலான பகுதிகள் அப்புறம் ஏமன் தலைநகர் உட்பட ஹவுதீஸ் கையில தான் இருந்துச்சு. இந்த சம்பவத்துல இருந்தே ஹவுதீஸ்க்கும் சவுதி தீராத ஒரு பகை. அடிக்கடி ஹவுதீஸ் சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஏன்னா அந்த பார்டரை ஒட்டி தான் இருக்கும். போன மே மாசம் கூட ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ஏர்போர்ட் மேலேயும் ஒரு ஹவுதீஸ் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா கடந்த சனிக்கிழமை 14ஆம் தேதி நடந்தது உச்சகட்டமா ஒரு ஆர்மி ஆஃப் ட்ரோன் மூலமா தாக்குதல் நடந்து குரூயிஸ் மிசைல்ஸ் வச்சு சரியா சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோவோட மெயின் பிளான்ட்ல தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 50% ஆயில் ப்ரொடக்ஷனை பாதிப்படைய வச்சது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். சரி, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, சவுதி மிலிட்டரியில அதிகமா பீப்புள் பெர் கேபிட்டா அதுல சவுதி மிலிட்டரியில ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. நிறைய யூஎஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி மிசைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. பாலிஸ்டிக் மிசைல்ஸ், பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ், நடு வானத்திலேயே மிசைல்ஸை அழிச்சு தாக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ்னு பயங்கர டெக்னாலஜி கொண்ட ஒரு மிலிட்டரி சவுதியோடையது. ஆனா ஒரு முக்கியமான இடத்துல இவங்க கோட்டை விட்டுறாங்க.
அவங்க கிட்ட ஹை டெக்னாலஜி பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் எல்லாமே வானத்துல, அதாவது ஒரு ஹைட்டுக்கு மேல எது பறந்தாலுமே இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிரும், ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாம. ஆனா ட்ரோன்ஸ் வந்து ஹைட் கம்மியா பறக்கக்கூடியது. அதே மாதிரி ட்ரோன்ஸ் வந்து ஏர் மிசைல்ஸ், அதாவது குரூயிஸ் மிசைல்ஸை கொண்டு போய் அது வந்து தாக்குதல் நடத்தக்கூடியது. சோ இப்போ ஒரு ட்ரோன்ஸ், ஒரு குரூயிஸ் மிசைல்ஸ்னா ஒரு ஒரு 500 to 200 கிலோமீட்டர்ஸ் பாயக்கூடிய ஒரு மிசைல்ஸை வந்து ஒரு ட்ரோன் மூலமா நாம வந்து ஹைட் கம்மியா வச்சு அவங்க வந்து லான்ச் பண்ணலாம். இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஒரு புதுசானது. சோ இவ்வளவு ஹைட்ல கம்மியா பறக்கக்கூடிய அந்த ட்ரோன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதை விட சவுதி மிலிட்டரி வந்து இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க கிட்ட கம்மி ரேஞ்ச்ல பறந்து வரக்கூடிய மிசைல்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே இருந்துச்சு. ஆனா யாருமே இதை எதிர்பார்க்கறதுனால அவங்க வந்து சரியான இடத்துல அதை வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 அண்ணா இருந்துச்சு. ஆனா அவங்க பொசிஷன் பண்ணியிருந்த இடம் தப்பா இருந்ததுனால அதாவது அந்த ட்ரோன்ஸ் மூலமா மிசைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை வந்து ட்ராக் பண்ணாங்க. சோ அதுக்குள்ளால அது வந்து தாக்குதல் நடத்துச்சு. ஒட்டுமொத்தமா சவுதிஸ் வந்து இதை எதிர்பார்க்கல. ரொம்பவே புதுசா இருந்துச்சு இந்த அட்டாக். இவ்வளவு சின்ன ட்ரோன்ஸ், அதுல குரூயிஸ் மிசைல்ஸ் மூலமா அட்டாக் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 50% உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு. சவுதி அரேபியா வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில். அவங்க உற்பத்தி பண்ற 2/3 ஆயில வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க. இப்போ இந்த அட்டாக்னால உற்பத்தி பாதிக்கப்பட்டு எக்ஸ்போர்ட்டும் பாதிக்கப்படுறதா நிறையவே நியூஸ் வந்துச்சு. ஆனா இதை எல்லாமே வந்து சவுதி அராம்கோ, அதுக்கப்புறம் சவுதி கவர்மெண்ட் வந்து மறுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முழு உற்பத்தி திறனை அடைகிறது வரை மார்க்கெட்டுக்கு கண்டினியூஸா சப்ளை பண்ண தேவையான அளவு ஆயில் இருப்பு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அறிக்கை விட்டாங்க. அது போக இப்போ சமீபமா அந்த ட்ரோன்ஸ் உடைய டெப்ரிஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஈரான் வந்து ஹவுதிஸ்க்கு சப்ளை பண்ண அந்த மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ் தான். சோ ஈரான் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்து காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஈரான் அப்புறம் சவுதி 2 பேருக்குமே ஒரு தீராத பகை உண்டு. சோ ஈரான் தான் ஹவுதிஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து முன் வச்சாங்க. நேத்து கூட அந்த டிஸ்பிளே எல்லாத்தையுமே, அதாவது அந்த டெப்ரிஸ், உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. ஆனா இதையும் டெஹ்ரான், அதாவது ஈரான் வந்து திட்டவட்டமா மறுத்துச்சு. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.